திமுக, அதிமுக 2 வேறுபாடுகள் உண்டு. திமுகவில் தனக்கு ஒரு எதிராக ஒரு பிரச்சனை தீர்ப்புகள் வருதுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நேரடியாக அவங்க வந்து மோத மாட்டாங்க. இந்த கிளைக்கழகம் மாதிரி இந்த தீகா, இந்த இன்னும் 2, 3 அமைப்புகள் இருக்குது. கூட்டணி கட்சிகள் மூலமாக. கூட்டணி கட்சிகள் இன்னும் டுபாகூர் அமைப்புகள் 4, 5 இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு லெட்டர்பேடு இதை வந்து விமர்சனம் பண்ண வைப்பாங்க. நீதிபதிகளை விமர்சனம் செய்ய வைப்பாங்க. அந்த விமர்சனம் என்பது அவர் மனசை வந்து நோகடிக்கும். எப்பவுமே தனி மனிதனுடைய விமர்சனம் என்பது அது ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ணுவாங்க. அது திமுக மட்டும்தான் பண்ணதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உறுதி அது திமுக அது. அதிமுக அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேலே ஒரு குற்ற வழக்கு வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையுமே அந்த அம்மா யாரையும் நீதித்துறையோ நீதிபதிகளையோ விமர்சனம் செஞ்சது கிடையாது. அந்த தொண்டர்களும் இதுவரையும் செஞ்சது இல்லை. இல்லை சார், எனக்கு இருந்த ஒரு நினைவு என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குறார். அவங்க வீட்டில் வந்து கரண்ட்டை கட் பண்ணுறது, தண்ணியை கட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு செய்திகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா, உங்களுடைய யூகத்துக்கு பதில் சொல்ல முடியுமான்னு யோசிக்கணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நடந்ததா இல்லையான்னு எனக்கு என்னுடைய நினைவுக்கு தெரியல. அப்படி நடந்திருந்தால் அது தவறு. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் அது தவறு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் எதுக்காக சொல்கிறோன்னா,